வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். எம்டி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, பெயில் வந்து கிடைச்சதா அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அத நான் உங்களுக்கு சொல்றேன். நேத்தே நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா மாவட்டத்தில உள்ள கலெக்டர் ஆஃபீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே போய் வந்து மனு மாரி வந்து குடுத்திருந்தாங்க. கம்ப்ளைண்ட் வந்து குடுத்திருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் ஸ்ரீநிதி மேல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி அவர்களுக்கு வந்து பெயில் வந்து கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஜூலை 9ஆம் தேதி இன்னைக்கு. இன்னைக்கு பெயில் கிடைச்சதா? அப்படிங்கிற மாரி கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நெறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெயில் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அது வந்து உண்மை கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆர்டர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஃபிஷியலா வந்திருக்கக்கூடிய கோர்ட் ஆர்டர். உங்களுக்கு ஸ்பெஷல் கோர்ட் அண்டர் டிஎன்பிஏடி ஆக்ட் சென்னைன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. கேஸோட டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டியோட நேம் தான் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹியரிங் அதாவது கேஸ் ஸ்டேட்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே வந்து 5த் ஜூலை அன்னைக்கு தான் போய் எம்டி வந்து சரண்டர் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து 12த் ஜூலைன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சர்வீஸ் பெண்டிங்ல இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பிசினஸ் டேட்ன்னு குடுத்து உங்களுக்கு வந்து 5த் ஜூலை அன்னைக்கு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல சரண்டர் ஆயிருந்தாரு. டிஎன்பிஏடி கோர்ட்ல. 9த் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியரிங்ன்னு குடுத்துருக்காங்க. 9த்னா இன்னைக்கு தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சர்வீஸ் பெண்டிங்ன்னு இருக்குன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நிலுவையில தான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெயில் வந்து கிடைக்கல. அடுத்த ஹியரிங் வந்து பாருங்க, இங்க டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. 12த் ஜூலைன்னே குடுத்துட்டாங்க. அடுத்த ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, 12த் ஜூலை. அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து விசாரணை வந்து உங்களுக்கு வந்து போகும். அன்னைக்கு வந்து பெயில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. பெயில் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 12த் ஜூலை அன்னைக்கு கூட வந்து கிடைக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸோட ஹிஸ்டரி. எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க பாருங்க. இஓடபிள்யூ சென்னைக்கு வந்து மாத்தியிருக்காங்க. பெட்டிஷனரோட நேம் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. சக்தி அண்ணான்னு குடுத்து, அட்வொகேட்டோட நேம் எல்லாமே வந்து இதுல வந்து இருக்கு. சர்வீஸ் பெண்டிங்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டுமே குடுத்துட்டாங்க. 12த் ஜூலை தான் வந்து நெக்ஸ்ட் ஹியரிங்னே வந்து இங்க சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 15த் அதாவது பார்த்தீங்கன்னா, 19த் ஜூலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து குடுத்துருக்காங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விசாரணை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இத வந்து பெயில் வந்து இப்ப கேன்சல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து 12த் ஜூலை வரைக்கும் வந்து இருக்கும். திரும்ப வந்து விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 12த் ஜூலை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெயில் கிடைச்சாலும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 19த் ஜூலைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா வந்து பெயில் வந்து எம்டி சாருக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான பேமெண்ட்டுக்கான அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லுவாங்க. அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 12த் ஜூலை அன்னைக்கு தான் நமக்கு வந்து தெரிய வரும். அதனால வந்து இதுதான் வந்து உண்மையான நியூஸு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பெயில் வந்து கிடைச்சிருச்சு. அதனால வந்து எம்டி சார் வெளிய வந்துட்டாரு அப்படிங்கிற மாரி நெறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மை கிடையாது. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டே குடுத்துட்டாங்க. 12த் ஜூலை வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.